பல நாட்கள் பட்டினி கிடந்தவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை நன்கு புரியும். கஷ்டப்பட்டவனுக்கு தான் சுகத்தின் அருமை நன்கு தெரியும். ஒருத்தன் தான் வாழ்ந்து வந்ததை விட ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் போதுதான் அவனுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்த அந்த சௌகரியத்தின் அருமை உணர்ந்து கொள்வான். இந்த உண்மையை பத்தி விளக்கக்கூடிய ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புடாபெஸ்ட்ங்கிற நகரத்துல ஒரு சிறிய அறையில 8 பேர்களோட ஒருத்தன் தங்கியிருந்தான். அவர்களோட அந்த சிறிய அறையில அவனுக்கு வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் விரும்பக்கூடிய தனிமை அவனுக்கு கிடைக்காததால வாழ்க்கையே சலிச்சு போயிருந்துச்சு. தன்னுடைய மத குருவிட்ட போய் அவன், நாங்க ஒரு சின்ன அறையில 9 பேர் வாழ்ந்து வர்றதால எனக்கு தனிமை சிறிதளவு கூட கிடைக்க மாட்டேங்குது, அதனால வாழ்க்கையே எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இதுல இருந்து விடை பெற்று வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்வதற்கான வழியை காட்டுங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மதகுரு, ஒரு ஆட்டையும் சேர்த்து உன்னோட அறையில கட்டி வச்சுக்கோ, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்னை பார்த்து உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு அந்த மதகுருவை திரும்பி சந்திச்ச அவன், அசுத்தம் பிடிச்ச அந்த ஆட்டை என்னோட அறையில கட்டி வச்சு அதுல இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை சகித்துக் கொள்ள முடியாம என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சுன்னு சொல்றான். அதுக்கு அந்த மதகுரு, இப்போ அந்த ஆட்டை நீ அவிழ்த்து விட்டு துரத்தி விட்டு பிறகு ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து பாரு அப்படிங்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் அந்த மதகுருவை சந்திச்சாவன், இப்போ அந்த அசுத்தம் பிடிச்ச ஆடு எங்க ரூம்ல இல்லாதனால எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு, நாங்க 9 பேரும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிச்சு வாழ்றோம், இப்பதான் வாழ்க்கையே எங்களுக்கு இன்பமா இருக்குதுன்னு சொல்றோம். கதையில இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிழலின் அருமை வெயில் தான் தெரியும் என்பது போல ஒருவன் தன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை விட மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் அவனுக்கு ஏற்கனவே தான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையினுடைய இன்பத்தை புரிஞ்சிக்க. அதனால நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பங்களை தேடி மனநிறைவு அடைவதுதான் சந்தோஷத்திற்கு வழிவகுக்குங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமா இருக்கு.